வலிமை பலியே வலிமை பலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் சீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. திரைப்படத்துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கிய சீமான் அதே துறையில் பணியாற்றும் சகோதரி விஜயலட்சுமி அவர்களை பாலியல் தொழிலாளி என்று கூறியிருக்கிறார். ஆனால் திரைப்படத்துறையை சார்ந்த எவருமே எதிர்குரல் கொடுக்கவில்லை. அது பற்றி தங்கள் கருத்து என்ன? திரைப்படத்துறையில் பணியாற்றிய சகோதரி, அன்பு சகோதரி, அருமை சகோதரி விஜயலட்சுமி, அந்த வார்த்தையை கேட்டவுடன் எனக்கே இதயத்தில் ஒரு பாரம், ஒரு 100 கிலோ மூட்டையை தூக்கி நெஞ்சில் வச்ச மாதிரி ஒரு பாரம். நானும் கேள்விப்பட்டேன், காதில் கேள்விப்பட்டேன், சில தகவல்கள் வலைதளங்களில் படித்தேன். சீமான் சோத்துக்கே இல்லாத ஒரு காலகட்டத்தில் சீமானுக்காக தனது உடைமைகளை விற்பனை செய்து கூட சீமானுக்காக பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துள்ளார் சகோதரி விஜயலட்சுமி. ஆனால் ஒரு பழமொழி சொல்வார்கள், இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தல் என்று. அதுபோல் சீமானுடைய சினிமா ஆரம்ப காலம் முதல் சீமான் அவரை பாலியல் வன்கொடுமை செய்து அவரை விரட்டி விடும் வரை சரியா, சகோதரி விஜயலட்சுமியோட எல்லா உழைப்பையும் சீமான் அனுபவித்துள்ளார். தனக்காக உழைத்த ஒரு தாய் போன்ற சகோதரி போன்ற சினிமா துறையில் இருப்பவர்களும் எங்கள் சகோதரிகள் தானே. அவர்களும் நடிப்பு துறையில் உழைக்கும் வர்க்கம் என்றே வைத்துக் கொள்வோமே. நடிப்பும் ஒரு வகை உழைப்பு தானே. அந்த சகோதரி பாதிக்கப்பட்டதற்கு நிச்சயமாக சினிமா துறையில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன, சீமான் சொன்ன இந்த வார்த்தைக்காக ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் கூட ஒரு வார்த்தை கூட சொன்ன மாதிரியே ஒரு வலைதளத்திலையும் காணோம், ஒரு பத்திரிகையிலையும் காணோம், ஒரு தொலைக்காட்சியிலையும் காணோம். பாலியல் தொழிலாளி. அப்போ நீ அவங்க கிட்ட ஒண்ணுமே வாங்கல, சகோதரி கிட்ட ஒண்ணுமே வாங்கல, சகோதரி உழைப்படி சாப்பிடல, சுத்துன்னு சுத்த வேண்டியது. சுத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே தனது தேவை பூர்த்தியான உடனே சரியா இதே சொல்ல வேண்டியது. சினிமா துறையில் மட்டுமல்ல, அரசியலிலும் அப்படிதான் உள்ளது, ஆன்மீகத்திலும் அப்படிதான் உள்ளது. ஆனா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த சினிமா உலகம் கொதிச்சு எழுன்னு எதிர்பார்த்தேன். ஒருத்தர் கூட கொதிக்கலையே. மகளிர்லாம் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க நிறைய பேர். ஐயோ இப்படி, ஐயோ அப்படி. அங்கே பாம்பேல நடந்துச்சு, இங்கே டெல்லியில் நடந்துச்சு, அங்கே கல்கத்தாவில் நடந்துருச்சு, என் தமிழ்நாட்டில் நடந்தது. இதுக்கெல்லாம் சகோதரி வேலைக்கு ஒதுங்கியே போயிட்டாங்க போல கர்நாடகத்துக்கு. பாலியல் தொழிலாளி என்று எம் அன்பு சகோதரியை புறம் தள்ளிய நீ, அன்று அவர்களின் உழைப்பை நீ சாப்பிடும்போது இந்த வார்த்தை சொன்னாயா? அன்று செல்லமே, ரதியே, தேவதையே என்று கொஞ்சிதானே இருப்பாய். உனக்காக ஊன் உருக உடல் உருக உழைத்து தானே அந்த சகோதரி சினிமாவில் நடித்து பொருளாதாரத்தை உன்னிடம் கொடுத்திருப்பார்கள். அந்த அன்பு சகோதரியை உன் வேலை முடிந்தவுடன், உன் காரியம் முடிந்தவுடன் அவர்களை கலட்டி விட்டு நீ இன்று ஒரு சுயநலவாதியாக இருப்பது போல் நாளை இந்த தமிழ்நாட்டு தாய்மார்கள், இந்த தமிழ்நாட்டு சகோதரிகள், இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழர்கள் உன்னை நம்பி ஓட்டு போட்டால், நீ ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன்னா என்ன செய்வ? இந்த மக்களை கலட்டி விட மாட்டியா? உன் மீது ஒரு உண்மையான அன்பு வைத்து உனக்காக வாழ்ந்த ஒரு சகோதரியை நீ ஒதுக்கியது போல் இந்த மக்களை ஒதுக்க மாட்டாயா? இந்த உழைக்கும் வர்க்கம் உன்னை நம்பி எப்படி ஓட்டு போட முடியும்? உன்னை நம்பி வந்தவர்களையே நட்டாத்தில் தவிக்க விட்ட நீ எங்களை எப்படி காப்பாற்றுவாய்? இந்த உழைக்கும் வர்க்கம் எப்படி உன்னை நம்பி நாங்கள் ஓட்டு போடுவோம்? இன்று உனக்கு விசிலடிக்கும் கூட்டம் இருப்பதனால், கைதட்டும் கூட்டம் இருப்பதனால் நீ ஆர்ப்பரிக்கிறாய், கொக்கரிக்கிறாய். ஆனால் அந்த சகோதரிக்காக ஒரே ஒருவர் சினிமா துறையில் ஒரே ஒருவர் கேள்வி கேட்க ஆரம்பித்திருந்தால்
10 பேர் கேட்டிருப்பாங்க. 10 பேர் கேட்டுனா 100 பேர் கேட்டிருப்பாங்க. அந்த சினிமா துறையில் இருக்கிற நடிகைகள் மொத்த பேருமே அந்த சகோதரிக்காக கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரிக்காக கேள்வி கேட்பதற்கு ஆளே இல்லை. யாரும் கேட்க வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் நீ என்ன பண்ற? உன் இஷ்டத்துக்கு பேசுற. அப்படியா இப்படியா, 16 வயசு பொண்ணா, தட்டி அடைச்சிருந்துதா, பொட்டி அடைச்சிருந்துதா, வயசுக்கு வந்தாளா, தூக்கிட்டு போனானா, இதெல்லாம் கேள்வியா? அசிங்கமா இல்லை உனக்கு? அருவருப்பா இல்லை? உன்னை சுத்தி உன் மகளிர் அணியை வேற வச்சுக்கிட்டு பேசுற. அந்த மகளிர் அணியும் கூட சேர்ந்து சிரிக்குது. குறிப்பா என் அண்ணன் வீரப்பன் பொண்ணு சிரிக்கிறா. அந்த சகோதரியை நீ தப்பா பேசும்போது அவ சிரிக்கிறா. இத தாய்க்குளம் பார்த்து என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? நீங்க போய் நாளைக்கு 117 பேர் நிப்பீங்க, மகளிர் நாங்க 117 பேர் நாம் தமிழர் கட்சின்னு. எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பீங்க? எங்க தாய்மாருங்க கிட்ட, எங்க பொண்ணுங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி ஓட்டு கேட்பீங்க? இந்த மூஞ்ச வச்சு எப்படி ஓட்டு கேட்பீங்க? திருப்பி கேட்க மாட்டாங்க உங்கள? இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க? அன்று பாதிக்கப்பட்ட சகோதரியை சீமான் திட்டும் போது சிரித்தவள் தானே நீ, உடன் இருந்தவள் தானே நீ என்று இந்த தமிழ் தாய்கள், வீர திருமகள் என்று சொல்லக்கூடிய எங்கள் தமிழ் தாய்மார்கள் கேட்க மாட்டார்கள் உங்களை? எம் அன்பு சகோதரிகள், மானமுள்ள எம் தமிழ் இன சகோதரிகள், எம் திராவிட சகோதரிகள் கேட்க மாட்டார்களே உன்னை? கேட்பார், நிச்சயம் கேட்பார்கள். இந்த சகோதரிகள் கேட்பார்கள். பாரு, கும்பிடுற சாமி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். காலம் மிக சரியான தண்டனையை கொடுத்து வருகிறது. சுண்டு விரலில் நாட்டை ஆட்டினவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சது. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் வளைச்சு போட்டவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சது. இது காலம் மிக கொடூரமான ஒரு மிக சிறந்த பரிசை உங்களுக்கு அளிக்கும். 2026 தேர்தல் போர்க்களம். இந்த தாய்மார்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பார்கள். சினிமா உலகம், சினிமா துறை அந்த அன்பு சகோதரி பாதிக்கப்பட்டதற்கு பதில் கொடுத்ததோ இல்லையோ, இந்த தேர்தல் களம் நிச்சயம் 2026 தேர்தல் களம் உங்களுக்கு காலம் மிக சிறந்த பரிசை, அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் பரிசை தருவார்கள் நிச்சயமாக.